ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வரும்போது என்ன சொன்னாங்க, ஏஐயில் பண்ணிட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இதை நம்ப முடியாது, எல்லா பேரும் நம்பினாங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னை மிரட்டி பண்ண வச்சாங்களா, இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணீங்களா, அப்படி ரெண்டு விஷயந்தான் இருக்குது. எனக்கு எதிரில் இருந்தவர் 15 படம் டைரக்ட் பண்ணவர் அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. மேலுக்கு எந்த கஷ்டமே கிடையாது, ஃபீமேலுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயங்கள் சந்தித்து மேலே வரணும். ஸோ இப்போ பெரிய பேனர் யாருமே கூப்பிட மாட்டாங்க சார், அவங்களுக்கு அவசியமும் இல்லை. இந்த புதுசாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு படம் பண்ணணும்னு உள்ளே வர்றான் பார்த்தீங்களா, அவன் பண்ணுற லூட்டி அட்டாசம் தான் இது. பாரதி ராஜாவுடைய மனோஜ் அவர்களுக்கு இந்த டைம் இல்லை, டைம் கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, எல்லாமே இருக்குது அவருக்கு. அது ரொம்ப அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டதுனால அவருக்கு உடல்நிலையை கெடுத்துக்கிட்டாரு, போய் சேர்ந்தார் நமக்கு. எஃப்டி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் கிருஷ். ஸோ சினிமா துறையாகட்டும் ஊடகத்துறையாகட்டும் எவ்வளோ தான் ஒரு அழகான லைம் லைட் இருக்க ஒரு துறையாக இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு டார்க் ஷேட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார், இந்த சினிமா துறையாகட்டும் இல்லை ஊடகத்துறையாகட்டும் அது ரொம்ப நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு டார்க் ஷேட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? டார்க் ஷேடுங்கிறது சார் எல்லா துறையிலையுமே இருக்குது. சினிமா நம்ம எடுத்துக்க முடியாது, அங்கேங்க நம்மளுடைய ட்ராவல் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போது நீங்கள் சொல்கிறது ரீசெண்டாக இப்போது அந்த டிவி சீரியல் துறை ஒரு விஷயத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. நான் அந்த வீடியோ பார்க்கல. ஓகே. ஆனால் பட் பார்த்தவர்கள் சொன்னது, அப்புறம் சோஷியல் மீடியாவில் வர செய்திகள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த கருப்பு ஆடுகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே எல்லா துறையிலையுமே இருக்காங்க. ஆமாம், சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அதாவது சார், இப்போ ஒரு ஐடி எம்ப்ளாயி இல்லை அந்த செக்டரில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது பெருசாக வேறு யாருக்கும் தெரியாது. இந்த லைம்லைட்டில் இருக்க இந்த சினிமாவாகட்டும் இல்லை சீரியல்ஸ் ஆகட்டும் இல்லை மீடியாஸ் ஆகட்டும் நாம் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஸ்க்ரீனில் ஒருத்தரை பார்க்குறது கடவுளாக பார்க்குறோம் இல்லையா? அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கவங்க செய்கிற ஒரு சில இந்த மாதிரி வேலைகள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே பாதிக்குது இல்லை? ஸோ அது எந்த அளவுக்கு இப்போ ரொம்ப தப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அவங்க விருப்பப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க அதாவது அந்த துறையில் சினிமா துறையை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், பெரிய ஒரு உச்சத்துக்கு போகணும், ஸோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ட்ரீம் எல்லாருக்குமே இருக்குது. அது மேல் ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்குது, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்குது. பட் இங்கே மேல் ஆர்டிஸ்ட்டோட ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக வருது. ஆமாம். அது காரணம் என்னென்னா, ஒரு விஷயம் என்ன பண்ணோம்னா எதிர்பார்ப்புகள் மற்றவர்களுக்கு அதிகமாகுது. அவர்களுடைய அந்த வே எனக்கு வாய்ப்பு, அதை என்னுடைய திறமைக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, இல்லையே வேணாம், எனக்கு எப்போ வாய்ப்பு வருதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிற ஆர்டிஸ்ட், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆமாம். ஸோ அந்த பாதையில் நீங்கள் அப்படியே போனீங்க அப்படின்னா வெற்றிங்கிறது அது நாளைக்கு இல்லாட்டினாலும் 2 நாள் கழித்து கிடைக்கும் நமக்கு அது. ஆனால் இங்கே ஒரு சில பேர் சரி எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துடலாம், எதாவது ஒன்று இழந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆகுறாங்க. அந்த செட்டை என்ன பண்ணுறாங்கன்னா டியூன் பண்ணிடுறாங்க எதிரில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க இப்படி தான், இங்கே சுவிட்ச் போட்டால் இங்கே பல்ப் எரிங்கிறது மாதிரி எங்கே வீக்னஸாக இங்கே தட்டுறாங்க. தட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுறாங்க. லாக் ஆகும்போது சில விஷயங்கள் அவங்களையும் மீறி நடக்கும்போது அது வெளியில் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கெலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அது அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் சில விஷயங்கள் சினிமாத்தில் நடந்தால் கூட அந்தந்த காலகட்டங்கள் மாறும்போது அந்த ஃபெசிலிட்டிஸும் மாறுது. ஸோ டெக்னாலஜி மாறுது. அன்றைக்கி எதுவுமே தெரியாது. இன்றைக்கி தட்டினீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அடுத்த செகண்டே வெளில நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிடுது. அப்படி வந்த ஒரு விஷயந்தான் இது. பட் அது உண்மையாக பொய்யாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. பட் அவங்க ஒரிஜினல் ஐடி இருந்து தான் ஃபேக் ஐடியான்னு தெரில நமக்கு. பட்டு அந்த எனக்கு எதிரில் இருந்தவர் 15 படம் டைரக்ட் பண்ணவர் அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. உங்கள் பேரை சொல்லவான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். நீங்கள் சொல்ல கேள்வியே கிடையாது, நீங்கள் சொல்லி தான் தீரணும். ஏன்னா உங்கள் பேர் அடிப்படுது. ஆமாம். அது உண்மையாக போய்ங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னை மிரட்டி பண்ண வச்சாங்களா, இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணீங்களா, அப்படி 2 விஷயந்தான் இருக்குது. 2 விஷயத்தை விருப்பப்பட்டு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மிரட்டி பண்ணாங்க, எனக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னாங்க, நான் அதை நம்பி போனேன், போகிற இடத்துல நடந்துருச்சு, எனக்கு தெரியாது, என்ன நடந்தது எனக்கு தெரியல எனக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் காவல்துறை கண்டிப்பாக எடுக்கும்.
பட் முடிவு அவங்க கையில் தான் இருக்குது. கரெக்டு சார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி அதாவது ஓப்பனாகவே சொல்லிடலாம் அப்படின்னா ஸ்ருதி நாராயணனோட பேர் தான் இப்போ ரொம்ப பரவலாக அடிபட்டுட்டு இருக்கு. இதை பற்றி நான் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறேன் சார். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது காலகாலமாக தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா நிறைய பேர் நிறைய ஊரில் இருந்தெல்லாம் வந்துட்டு சினிமா ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பயம் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான். இது ஆரம்ப காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற தருணத்துக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லை குறைஞ்சிருக்கா, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது பெரிய பிஸ்னஸாக அது வளர்றதுக்கு குறையாது. இல்லை சார், அப்படி கிடையாது. என்னன்னா அவங்க அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு துறையில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்க வர்றாங்க. வரும்போது சிலதை இழந்தால் சிலது கிடைக்குங்கிற ஒரு விஷயம் இங்கே பேசப்படுது. அது சினிமா துறையில் அதிகமாக இருக்குது. இப்போது சினிமா துறையில் வந்து இருக்கிறவங்க எல்லா பேருமே அதுக்குள்ளே போவாங்களா அப்படின்னா கிடையாது கிடையாது கிடையாது. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வேலையை பார்த்துட்டு அவங்க கொண்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஒரு சில பேர் தான் இருக்காங்க, நான் உனக்கு பண்ணால் நீ எனக்கு என்ன தருவ அப்படிங்கிற விஷயத்தில் தான் பேசப்படுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோடு வர்ற ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டோ மேல் ஆர்டிஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா கேர் பண்ணவே மாட்டாங்க. அழகாக கால் மேலே கால் உட்காந்து போட்டு தான் பேசுவாங்க. திறமைக்கு வாய்ப்பு தான் பாரு இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா தேவையில்லைன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அடிமட்டத்திலேருந்து வர்றவங்க நம்ம ஒன்று இழந்தால் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும், நம்ம கூட இருக்கிற 10 பேர் நல்லா இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது தான் சில தவறுகள் நடக்குது. அந்த தவறுதலுக்கு உடந்தே ஆகிறாங்க. அப்படி நடக்கிற ஒரு விஷயந்தானே தவிர மற்றபடி இதில் அன்னைக்கு எப்படி இன்றைக்கி எப்படிங்கிற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட மனசை பொறுத்து தான் எல்லாமே. சார் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடிஷன் பொறுத்த மட்டும் இப்போ டிஜிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன் போஸ்டர்ஸ் வருது. நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராம்ஸ் ஆகட்டும், நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த ஆடிஷன்ங்கிற ஒரு போஸ்டர் பரவிக்கிட்டே இருக்குது. இதில் எது வந்து ஒரிஜினலான ஆடிஷன் இல்லை எது சும்மா டம்மியான ஆடிஷன், இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சு அதை அணுகுமுறை எந்த மாதிரி எடுத்து ஸ்டெப் எடுக்க முடியுது? ஒரே விஷயம் தான் சார். ஆடிஷன் சொல்லி ஃபோன் காலில் கூப்பிட்றாங்க அப்படின்னா அவன் யாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க அந்த கம்பெனி வச்சுருக்காங்களா, ஆஃபீஸ் போட்டிருக்காங்களா, இவங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணவங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்களா, ப்ரொடியூசர்கிட்ட பண்ணியிருக்காரா பண்ணலையா அப்படிங்கும்போது ப்ரொடியூசர் கூப்பிட மாட்டார் ஆடிஷனுக்கு. ஸோ டைரக்டர் தான் கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போ டைரக்டர் கூப்பிடும்போது அவர் டோட்டலாக யார்கிட்டையுமே இல்லை புது டைரக்டரு அப்படின்னு இருந்தால் கூட இந்த ஏன்னா மேலே வந்து கூப்பிடவே மாட்டாங்க ஆடியன்ஸுக்கு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், மேல் ஆர்டிஸ்ட்டை ஆடியன்ஸ் கூப்பிட மாட்டாங்க. ஆடிஷனுக்கு கூப்பிட்றது எல்லாமே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட். சரிங்களா, அவங்கள கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். என்னன்னா இவங்க யார், எந்த டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஓகே நம்பி போகலாமா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தான் ஃபில்ட்ரு பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை அவங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி ஒரு கால் வருது, கூப்பிட்றாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது விசாரணை பண்ணலாமா, என்கொயரி பண்ணலாமா, இல்லை நீங்கள் கூட வாங்க அப்படின்னாவது கூட்டு போய் எல்லாம் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு செக் வைப்பாங்க அந்த ஆடியன்ஸ் கூப்பிட்றவங்க, நீங்கள் யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாதுங்க, ஏன்னா நாங்கள் ஆக்ட் பண்ணுறதை பார்க்கணும், நாங்கள் ஷூட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் பிரதர்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு கூச்சமாக இருக்கும், நாங்களும் உங்களை வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அங்கே ஒரு செக் வைப்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் தனியாக தான் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனியாக தான் வரணுங்கும் போது சுதாரிக்கணுங்க. சரி, தனியாக தான் வரணும்னா ஆக்டிங்னா ரூம்குள்ளே நீங்கள் ஆக்ட் பண்ண வைக்கிறீங்க, வந்து என்ன டோன் வேணுமோ நீங்கள் கேட்குறீங்க, எல்லாம் பண்ணாங்கன்னா நீங்கள் வெளியில் உட்கார வைக்கலாம். ரிசப்ஷன் ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது, அங்கே உட்கார வைக்கலாம். ஏதோ ப்ராப்ளம்னா நீங்கள் உடனே கத்தலாம், சவுண்டு போடலாம், உள்ளே வருவாங்க. பட் அது தனியாக போகக்கூடாது. போனாங்கன்னா அது லாக் தான். ஸோ இது முன்ன பீரியடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடிஷன்லாம் வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. திறமை இருக்கா வாங்க, இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காங்களா கூப்பிடுவாங்க, அவ்வளோதான் விஷயம். பட் இன்றைக்கி இது ஒரு புது ட்ரெண்டாக கிளம்பி நீங்கள் வாங்க, நான் மாடுலேஷன் பார்க்கணும், ஆக்ட் பண்ண பார்க்கணும், உங்களுடைய குரல் நாங்கள் கேட்கணும், பேசணும்லாம் கேட்குறாங்க. பட் அது வந்து சில பேர் சிலது பண்ணுறாங்க, கரெக்டாகவும் இருக்குது. பட் அது கம்பெனியை பொறுத்து, நல்ல கம்பெனி, நல்ல ப்ரொடியூசர், நல்ல டைரக்டர்னா கண்டிப்பாக நம்பி போய் பண்ணலாம். பட் டோட்டலாக நியூ ஃபேஸ் கூப்பிட்றாங்க, யாரோ தெரியாதவங்க கூப்பிட்றாங்கன்னா அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குரூப்பை கூப்பிட்டு போங்க, போய் தெளிவுபடுத்திங்க அப்படிங்கிறதான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ராஜ்கிரண் வந்து என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் பண்ணுறேன். அப்போ அந்த கேரக்டருக்கு வந்து என்ன சொல்லலாம், எனக்கு ராஜ்கிரண் சார் வெரி க்ளோஸ். எனக்கு டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு கஸ்தூரி ராஜா தனுஷ் அப்பா தான் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன். அப்போ சோஃபாவில் உட்காந்துருக்க ராஜ்கிரண் நான்லாம் பத்திரிகையில் இருக்கும்போது நிறைய இன்டர்வியூ எடுக்க போவேன். அப்போ இந்த இன்டர்வியூவில் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கூப்பிடுவார், ஒப்பீனியன் கேட்பார். அப்போது என் ராசாவின் மனசில் கதையை பூராமே சொன்னார் என்கிட்ட, இப்படி ஒரு கதை அப்படின்னு. சார் ஒரு பழைய படம் இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னா. நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல அதை. அப்படியா அப்படின்னா, ஆமாம் சார் சாயல் அடிக்குது அப்படின்னு. ஆனால் தெரியாது அப்படின்ட்டேன்.
ஸோ அப்போ இந்த இதுக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு கேரக்டர் என்னை பார்த்தாலே பயப்படும் அந்த ஹீரோயின் கேரக்டர். ஓகே. ஆனால் அந்த 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 ஹீரோயின் யாருன்னா குழந்தைத்தனமாக மக்கள் பார்த்தா அதில் வந்து அப்படி வந்து என்ன திட்டணும் அப்போ தான் நான் நிற்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் பண்ணுறாரு. அப்போ நிறைய பேரை ஹீரோயினை வந்து சாய்ஸ் பண்ணுறாரு. எந்த ஹீரோயினுமே அது எங்கே நடந்ததுன்னா டீனரில் அவரோட ஆஃபீஸ் ஒன்று இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் ராஜ்கிரண் ஆஃபீஸர் வந்து டீனரில் உஸ்மான் ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே தான் நடக்குது. அப்போது இப்படிலாம் வர வச்சு பார்த்து ஒரு ஆஃபீஸில் பண்ணுறாங்கன்னா இங்கே ராஜ்கிரண் வந்து ஃபெமிலியர் ஃபேஸ் ஆஃபீஸ் இருக்குது. அவர் தனியாக வர சொல்ல மாட்டார். நீங்கள் உங்களோட யாரையா துணைக்கு கூட்டு வாங்கன்னு சொல்லுவார். கூட்டு உட்கார வச்சு அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சு கண்ணு முன்னாடியே உட்கார வைப்பார். உட்கார வச்சு இங்கே தான் டைலாக் கொடுத்து பேச வைப்பார். சரி. அப்படி வர வச்ச நடிகை தான் மீனா. அந்த அந்த கேரக்டர் அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் இந்த கேரக்டருக்கு வந்து மீனான்னு ஒரு பொண்ணு இருக்குது. யார் அப்படிங்கும்போது தான் சொன்னேன், அன்புல ரஜினிகாந்த்லாம் அந்த பேபி சார். இப்போ ஒரு படம் வந்து அவங்க ஹீரோயினை பண்ணிட்டாங்க, இந்த கேரக்டர் நல்லா இருக்கும் போல தோணுது அப்படிங்கும்போது தான் ஐயோ அப்படின்னா உடனே பார்ப்போம் அப்படின்றது மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ ராஜகிரண் சாரை விட்டு கூப்பிட்றாங்க, கொண்டு அவங்க வர்றாங்க. வந்து பார்த்தோன்னா டைலாக் மட்டும் கொடுக்குறாரு. அழகாக பேசுனாங்க, ஓகே பண்ணாங்க, படம் சூப்பர் ஹிட், மீனா எங்கே போய் சேர்ந்தாங்க. கண்டிப்பாக இப்படி நடந்த விஷயங்கள் அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அதை அப்படியே தலையில் திருப்பி போட்டு நீ யாருமே வரக்கூடாது, நீ தனியாக தான் வரணும் அப்படின்றாங்க. தயவுசெய்து இது ஒன்றும் அட்வைஸாக யாருமே எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஃபிலிமில் தான் வரணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இதுதான் உங்களோட ஆம்பிஷன் அப்படின்னா ஒருத்தர் லட்சியம் இருக்கும். பட் சினிமா துறையில் வந்து ஜெயிக்கணும்னு இருப்பாங்க. அவங்க மேலுக்கு எந்த கஷ்டமே கிடையாது, ஃபீமேலுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயங்கள் சந்தித்து மேலே வரணும். அப்படிங்கும்போது அவங்க நம்பிக்கையாக வாங்க, ஆளை பாருங்கள், இது ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். தனியாக தான் வரணும்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. ஏன்னா இப்போ கமல் சார் கூட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. எங்கள் கம்பெனிலேருந்து ஆடிஷனுக்கு நாங்கள் யாருமே கூப்பிட மாட்டோம், நம்பி இப்படி ஒரு வேலை யாராவது தகவல் இருந்தால் நம்பாதீங்க, வராதிங்க அப்படின்னு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. சரிங்களா? அப்புறம் தனுஷோடைய மேனேஜர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அவர் பேரை சொல்லி தான் ஒரு மேட்டர் ஒன்று ஓடிச்சு. இப்போ அவருக்கு வந்து எல்லாமே நாங்கள்லாம் போய் சொல்லி அவருக்கு ஃபோன் மூலம் முக்கிய நண்பர்கள்லாம் சொல்லி, சார் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் வந்து உங்கள் பேர் ரிப்பேர் ஆகும், இந்த தனுஷ் சார் பேர் ரிப்பேர் ஆகும், ஒண்டர் பார் ஃபிலிம்ஸு பெரிய ரிப்பேர் ஆயிருன்னு சொன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ பெரிய பேனர் யாருமே கூப்பிட மாட்டாங்க சார், அவங்களுக்கு அவசியமும் இல்லை. இந்த புதுசாக ஒரு 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு படம் பண்ணணுன்னு உள்ளே வர்றான் பார்த்தீங்களா, அவன் பண்ணுற லூட்டி அட்டாசம் தான் இது. இதில் தான் பல பேருடைய பெண்களுடைய வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சு போகுது. ஸோ அதனால் தயவுசெய்து நம்ப வேண்டாம். நீங்கள் ஆடிஷன் கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸோடு வாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, நம்பிக்கை இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு பாதை கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்க ஒரு டேரக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை காஸ்டிங் டேரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்களும் ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. யாராலையும் டக்குன்னு லிஃப்ட்டில் ஏறி மேலே போய் நின்ற முடியாது. ஏன்னா இந்த சினிமா துறையே அப்படி தான். அப்போ நாம் ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நாம் எவ்வளோ அடிபட்டு மேலே வந்து நின்றுருக்கோம். அப்போ நமக்கு கீழே இருக்கவங்கள நாம் ஒரு அந்த ஒரு பேசிக் சென்ஸோட நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் சரி நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வளைச்சி போட்டுறாங்களோன்னு ஒரு நார்மலாகவே ஒரு பொதுவான கேள்வி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம் சார், வளர்கிற வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு என்ன குதிரை கொம்பு வந்துருமான்னு தெரியல, டோட்டலாக மாறிடுறாங்க. அப்படி காலரை தூக்கி விடுறது என்ன, அப்படி உட்காந்து பார்க்குறது என்ன. ஸோ எதிரில் நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க, அவங்க எதிரில் வளர்ந்ததுக்கு அப்புறமேல் உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. கூடவே சுத்தனே செவ்வால். ஆமாம். ஸோ உங்களை பூச்சி மாதிரி நினைப்பாங்க. உங்களை பேசுகிற டைம் இருக்காது, இருக்கும், ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. இது சினிமா துறையில் நிறைய இருக்குது. அதெல்லாம் மேல் ஆர்டிஸ்ட்டு நிறையாவே இருக்குது. ஒரு 20 ஃபீட் தூரத்தில் வர்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச முகமாக இருக்கும். இங்கே 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. நான் ஒரு வீடியோவில் கூட பேசியிருக்கேன். ஓகே. அங்கே வரும்போது இங்கே பேசுவாங்க, இவன் எதுக்கு இங்கே வரானே தெரியல, சிரிச்சிக்கிட்டே பேசுவாங்க. ஆனால் அவனுக்கு காது கேட்காதில்ல. 20 ஃபீட்டில் கிட்டக்க வந்தால் என்ன மாப்பிள்ள எப்படா இருக்குன்னு கை கொடுப்பாங்க, உட்கார வச்சு பேசும்போது எதுக்கு இங்கே வந்தானே தெரியல அப்படிமா. ஆக்டிங் ஹீரோ கிட்ட வந்து நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுங்கிறத என்னுடைய கருத்து இது. பட் என்னென்னா நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பேசிக்கில் இருந்து வர்றவங்களுடைய இந்த வாழ்க்கை, இந்த கெரியர் தான் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது நிறைய. அதுதான் ஒரு கனவோடு நான் இதை வந்து சக்ஸஸ் பண்ணிடுவேன்னு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. ஸோ இந்த கனவை ஒரு கட்டத்துக்கு மேலே இதை கலைக்கிற மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து பேர் கெடுக்குதுங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஆல்ரெடி டாக் இருந்துட்டு தான் இருக்குது. ஸ்ருதி நாராயணன் அவங்களோட ஃபேஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தாங்கிற மாதிரியான ஒரு கேங் சொல்லுது, இல்லை இது ஏஐ சொல்லுது, வாட் எவர் இட் இஸ். ஆனால் அவங்களோட பேர் அடிபடுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு நபர் யார், அவர் எந்தனால அதெல்லாம் பண்ணாருங்கிறது இந்த விஷயம் யாரும் தெரியல.
ஸோ இதுக்கு யாரும் வாய்ஸ் பெருசாக கொடுக்கவும் இல்லை. இது வந்துட்டு எதனால இந்த ஒரு ஃபேஸ் மறைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இண்டஸ்ட்ரி வந்து நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை சின்னத்திரை சங்கம் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கணும். இது உண்மையாக போயிருந்தது ரெண்டாவது விஷயம். பட் இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு, இந்த எடுக்கப்பட்ட நபர் யார், எதற்காக இந்த பொண்ணை இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணணும். ஸோ மாதர் சங்கம்னு கூட இது ஆக்டிவிஷன் வந்து இறங்கலாம். ஏன்னா சாதாரணமாக சில சாங்கில் 2-3 வார்த்தைகள் வந்து ஸோ பாடும் போதே அந்த சங்கம் வந்து ரொம்ப பரவர பேசி இந்த நடிகர் இப்படி பாடியிருக்காரு அப்படிங்கும்போது பீப் சவுண்ட்லாம் போடுறாங்க சாங்கில். ஒரு சின்ன விஷயத்துக்கே அப்படி பண்ணும்போது இது வந்து பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். இது பல பெண்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்க லைஃப் கரியரே டோட்டலாக அடிப்படும். என்ன தான் நாளைக்கு சின்ன திரையில் இப்போ அவங்க போய் அந்த ஒரு சீரியல் பண்ணுறாங்க, அந்த சீரியல் பண்ணும்போது அடுத்த ஷெட்யூல் கூப்பிட்டாங்கன்னா மற்ற கோஆர்டிஸ்ட் எப்படி பார்ப்பாங்க அவங்கள? ரொம்ப ஒரு மாதிரி தான். ஸோ தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அது, அந்த மாதிரி இருக்கும். பட் அவர்கள் எதுக்காக அந்த விஷயத்துக்குள்ளே தள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தானாக போனாரா இல்லை வலுக்கட்டாயமாக வர வச்சு பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. இந்த உண்மையை உடைக்கணும் அப்படின்னா அவங்க தான் வாயை திறக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வரும்போது என்ன சொன்னாங்க, ஏஐயில் பண்ணிட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இதை நம்ப முடியாது, எல்லா பேரும் நம்பினாங்க. ஒருவேளை இருக்கலாம் இது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. பட் செகண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிட்டதா ஒரு தகவல் ஒன்று வருது. பட் அதை பார்க்கும்போது இவங்க என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னையே சோசியல் மீடியா கேள்வி கேட்குறீங்க, ஏன் அவரை கேட்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து உண்மையை உடைக்கணும். எனக்கு வாய்ப்பு தரேன்னாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், தரேன்னாங்க, தரலை, இப்படி நடிக்க வச்சுட்டாங்க என்ன அப்படின்னு அவங்கள ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ணினாங்கன்னா அதுக்கு ஒரு விசாரணை கண்டிப்பாக வரும். அடுத்த தவறுகள் நடக்காது. இன்றைக்கி சோசியல் மீடியாலேயும் இதுலேயும் அவங்க பேர் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கோ, இவங்க இந்த ஒரு விஷயம் உண்மையை சொல்கிறதுனால பல பெண்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அடுத்து வரப்போகிறவங்க வந்து தைரியமாக உள்ள வருவாங்க. மற்றவர்கள் ஐயோ நம்ம பேர் இப்படி கூப்பிட்டா டேமேஜ் ஆகும்னு சொல்லி பயப்படுவாங்க. இந்த தவறுகள் செய்யக்கூடிய மேல் வந்து பயப்படுவாங்க. ஸோ அதை வந்து இவங்க வந்து உடைக்கணும். உடைச்சாதான் அதுக்கு ஒரு வந்து ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதாவது சார், இப்போ இந்த விஷயம் முதல்ல வெளியே வந்தப்போ ஸ்ருதி நாராயணன் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வந்துட்டு ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்லேருந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் பப்ளிக்காக மாற்றிட்டாங்க. இவ்வளோ நாள் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்க, அப்போ எதிரில் இருக்கவங்கள யாரும் கேள்வி கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது அவங்களே வந்து ஒரு ஆசிலேஷனில் இருக்காங்களோ, இல்லை அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இது தப்புன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்களோங்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றின உங்களோட பார்வை எப்படி இருக்குது? இல்லை, அதுதான் அது ஃபஸ்ட்டு இருக்கும்போது நம்ம தெரியாமல் வந்துருச்சு, நம்ம இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட மேபி சொல்லியிருக்கலாம். ஓகே. அதற்கப்புறம் செகண்டு ரிலீஸ் பண்ணிட்டானுங்க போல் இருக்கு. செகண்ட் வரும்போது அவங்களால வந்து சில விஷயங்களை மறைக்க முடியலைங்கும் போது அவங்களே வந்து என்ன கேள்வி கேட்காதீங்க, அவரு கேள்வி கேட்குன்றாங்க. அவரை போய் யார் கேள்வி கேட்பான்? அது யாருன்னு முதல்ல தெரியும். உங்களுக்கு தான் தெரியும் யாருங்கிற ஒரு பேர்சன் வந்து. ஒன்லி வாய்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அவரோட வாய்ஸ் ஓவர் தான் வருது, ஆள் வரலைன்றாங்க. அப்படிங்கும்போது அந்த ஆள் யார்? ஏன்னா தெரியாத ஒரு பெர்சன் வந்து உடனே ஃபோனை போட்டு நான் இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறேன், இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறேன், நீ உடனே வாங்கினா எப்படி நம்புவீங்க? எப்படி போவீங்க? கரெக்டு, போக முடியாது. அங்கே என்ன நடக்கும்னே தெரியாதே. சரி, ஓகே, நீங்கள் வெளியில் போகல, நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து தான் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு மொபைல் ஆப்லேருந்துலாம் நீங்கள் பண்ணும்போது இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது யாருமே. கரெக்ட். ஸோ அப்படி விஷயம் நடந்திருக்கு. அப்போது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஸோ அவங்க தான் முடிவு பண்ணது உண்மையாக பொய்யாங்கிறத திரும்பியும் நம்ம தெளிவுபடுத்துகிறோம் நம்ம. பட் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அது. ஏன்னா நிறைய இப்போ அவங்க பேர் அடிபட்டு இருக்கு, பாவம், அவங்களுக்கும் மனசு இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. நடந்துட்டால் ஒருவேளை அது தவறுதலாக வந்து நடந்திருந்தால் அவங்க உண்மையை உடைச்சிட்டாங்க அப்படின்னா மேற்கொண்டு சில தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு முன்னோடிய வழிகாட்டியாக இருப்பாங்கிறதா இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுவோம். அவங்க உடச்சி இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிட்டா மற்றவங்களுக்கு தைரியமாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா பயப்படுவாங்க இல்லையா, இந்த மாதிரி தவறுதல் பண்ணுற அந்த ஆண்களும் பயப்படுவாங்க. ஸோ வரக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வர்றாங்க நம்ம தைரியமாக உள்ள போகலாம், இந்த தவறு நடக்காது அப்படிமா. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட்டுங்க, சாதாரண நாட்கள் கிடையாது. ஆங்கிலம் நிறைய தெரிஞ்சவங்க, விஷயம் நிறைய தெரிஞ்சவங்க, பல விஷயங்கள் ஒரு மனிதனை வந்து நல்லவனா கெட்டவனா நாமளா அப்படிங்கிறத வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறையவே இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து எப்படிங்கிறது என்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியல. பட் அவங்க தான் பல போராட்டங்கள் நடுவில் தான் ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை வந்து நீங்கள் போகிற பதில் நியாயமாக இருந்துட்டால் நல்லாயிருக்கும். கரெக்டு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். ஸோ உங்களோட இத்தனை வருஷம் கெரியரில் நீங்கள் இது மாதிரி இல்லை இதை விட ரொம்ப மோசமான நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய தியரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ
அதை பற்றி அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்குல்ல சார், அதில் நீங்கள் கேள்விப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நிகழ்வு ஏதாவது இருக்கா? இல்லை கேள்விப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நடந்தது போனது வந்துங்கிற விஷயம் நம்ம அறிஞ்ச விஷயங்கள் தான் அது. என்னன்னா நமக்கு அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு விஷயத்துக்கு வந்து உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தைரியமாக நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம திறமை கிடைச்சா போதும் அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்ற ஒரு பட்சம் வரும்போது அதை எப்படியே ஜெயிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்க வேண்டிய முடிவாக தான் அது இருக்குது. பட் பாதிக்கப்படுறது அவங்க தானே அதை. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு போகிற சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சினிமா பொறுத்த மட்டுமே எல்லாமே வந்து மோசம் அப்படின்லாம் நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது நம்மகிட்ட. பட் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா கிடைக்கிறது எதுக்கு வேணான்னு சொல்லணும் அப்படிங்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க நம்ம அதை. அதில் எப்பவும் எதுவுமே வந்து நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்மளுடைய அந்த வே ஆஃப் டாக்கிங் ஒன்று இருக்குது. இதெல்லாம் பார்த்து ட்ராவல் பண்ணாங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அது இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு சில இடத்துல ஃபோர்ஸ் பண்ணப்படுது, ஒரு சில இடத்துல ஓகே டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு ஒரு சில ஃபீமேல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஓகே அவ்வளோதானே அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த விஷயம் யார்கிட்ட இருந்து முதல்ல இந்த மாற்றம் வரணும்? ஆண்கள் கிட்ட இருந்தா இல்லை அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு கேங் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து இந்த மாற்றம் வரல? 2 பேர்கிட்டருந்துமே வரணும் சார். நம்ம வந்து ஒரு தொழில் ஒன்று பண்ணுறோம், சினிமா எடுக்கிறாங்க, சினிமா டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து படத்தை நல்ல குவாலிட்டியாக கொடுத்தணும் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் எல்லாருக்குமே இருக்கணும். நடிக்க வர்றவங்களும் நம்ம நடிக்க வந்திருக்கோம், நடிச்சுட்டு போவோம், நடிக்க வேண்டிய பணம் வருது அவங்களுக்கு, அதை வாங்கிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை 2 பேருக்குமே தான் வரணும் தவிர பட் இது யாருக்கு வருது போகுதுங்கிற விஷயம் இங்கே கிடையாது. அதை பட் அந்த நல்ல மனசுங்கிற எல்லாருக்குமே வரணும். எல்லாமே நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஃபீல் பண்ணணும் அவங்க எல்லா பேருமே. அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு அந்த அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும் அப்படின்னு இருந்த ஒரு கேள்வி சார். என்னென்னா சினிமா துறையை பொறுத்த மட்டும் கொஞ்சம் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட பேக்கப் ஆஃப் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா என்னால் ஈஸியாக உள்ளே போயிட முடியும். என்கிட்ட ஒன்றுமே இல்லை வெறும் திறமை தான் இருக்குது அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படணும், எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க வந்து என்னென்னா அவ்வளோ பேர் எல்லாமே ஈஸியாக படம் பண்ணிட முடியாது. உங்களுக்கு அதை படம் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். இப்போ நீங்கள் 1 கோடி ரூபா வச்சுட்டு படம் பண்ணிங்கன்னா முடியாது, அதுக்கு வேண்டிய ஆட்கள் வேணும். நாட்களில் வச்சு தான் நீங்கள் படத்தை கொண்டு போய் நம்ம வந்து நினச்ச காரியத்தை பண்ண முடியும். நம்ம அதை அது வெரி ஈஸி கிடையாது, சரிங்களா? ஸோ இன்னொருத்தவங்க வந்து எதுவுமே இல்லாமல் வர்றாங்க, எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வந்து ஜெயிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் எப்போவுமே எல்லாத்துக்குமே. மைனஸில் இருந்தாலும் பரவாயில்ல, உடனே ஒரு நைட்லேயே பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னாங்கன்னா அது சில இழப்புகள் வரத்தான் செய்யும். அது ஓகே. ஸோ அவங்களுடைய மாற்றங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கணும். ஒவ்வொருத்தரோட மாற்றமும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக. ஓகே சார். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் சார், இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் இப்போ இதுக்கப்புறம் சினிமா துறைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும், அன்பாவாக இருந்தாலும் சரி இல்லை கோவமாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம்? நீங்கள் கோவமாக சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அன்பானவர்கள் தான், எல்லா பேருமே எல்லாம் திறமையானவர்கள் தான். இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு அவசியமே இல்லை. அவங்கவுங்க எல்லாம் புத்திசாலி தான், பயங்கர பிரில்லியன்ட் தான். அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ரொம்ப திறமையானவர்கள் தான். ஸோ அதான் ஒரு துறைக்குள்ளே வர்றீங்க, நீங்கள் எந்த துறையை எடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு விஷயம். டாக்டர் படித்தவன் டாக்டராக போகணுன்னு பார்ப்பேன், இன்ஜினியர் வந்து சிவிலாக போகணுன்னு பார்ப்பான். எதுவுமே இல்லை ஆக்டர்ஸாக போகலாம், நமக்கு ரொம்ப வேர்ல்டு லெவலில் ஒரு நைட்டில் ஃபேம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நினைக்கிறவங்க வந்து அதில் முயற்சி பண்ணலாம். அதாவது எந்த துறைக்கு வர்றது தவறே கிடையாது. சினிமான்றது அருமையான துறை தான். அது சில பேர்னால அந்த பேர் வந்து அசிங்கமாக இருக்கே தவிர அது அவங்க இல்லாமல் ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க நேராக வர்றவங்க வந்து தன்னுடைய துறையை தேர்ந்தெடுத்து உள்ளே ட்ராவல் பண்ணி ஈஸியாக போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். திருமணம் அதுதான் சொல்லும், உடனே எந்த பொருளும் கிடைக்காது, ஈஸியாக கிடைக்காது. பணம் இருக்கிறவனுக்கும் கிடைக்காது, பணம் இல்லாதவங்களும் கிடைக்காது. பட் கிடைக்கும், அதுக்கு டைம் வெயிட் பண்ணணும். இப்போ பாரதி ராஜாவுடைய மனோஜ் அவர்களுக்கு இந்த டைம் இல்லை, டைம் கிடைக்கல, அதிர்ஷ்டம் இல்லை, எல்லாமே இருக்குது அவருக்கு. பட் இருந்து எதுவுமே கிடைக்கல. அதனால் அவரே அது ரொம்ப அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டதுனால அவருக்கு உடல்நிலையை கெடுத்துக்கிட்டாரு, போய் சேர்ந்துட்டார் நமக்கு. அது மாதிரி தான் இப்போது சினிமாவில் ஒரு அதிர்ஷ்டம் வேணும், ஒரு லக்கு நமக்கு இருக்கணும், டைம் வரணும். இது ரெண்டும் சேர்ந்தால் அவர் யாரும் அசைச்சிக்கவே முடியாது. எதையுமே அதை இழக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் அழகாக உயர்ந்து போய் இடத்துல போய் உட்காரலாம். நம்ம அதுதான் இப்போ திரிஷாலாம் அவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை மெயின் ஹீரோயினை எடுத்தோன்னே வரல அவங்க. ஆமாம், ஒரு சின்ன ரோலில் வந்து சைடில் நின்றுட்டு இருந்தவங்க தான் அவங்க.
பட் போராடினாங்க, நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோம்னு அவங்க ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட்டுக்கு இன்றைக்கி என்னாச்சு நிலமை, எங்கேயோ நிற்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு டைம் இருக்கும், ஜெயிக்கலாம். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தலைவர் சொன்ன மாதிரி கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது நிலைக்காது. கண்டிப்பாக ரொம்ப உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழித்து ரொம்ப அருமையான நிறைய விஷயங்கள் பேசினேன் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.